இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மாப்பிள்ளை பயலுக்கு விருந்து போட்டாகணும். போய் கறி வாங்கிட்டு வந்து சமைக்கிற வழியை பாருங்கம்மா. ம் நாள் பார்த்து சஷ்டி பிரதோஷம்லாம் இல்லைன்னா செய்யலாம். இங்கே பாரு நந்தினி, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்காது, ரொம்ப சோதிக்காத. அது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணே என்ன அம்மா வாமா, வா வா. என்னண்ணே, என்ன இங்க பஞ்சாயத்து? பஞ்சாயத்துல ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். என்ன நீ என்ன வெள்ளனே வந்துட்ட? இது என்ன செம? அண்ணே, இங்க யாரும் இன்னும் சாப்பிடல. ஏமா இப்பதாம்மா காப்பி குடிக்கிற நேரம், இந்நேரத்துக்கு எப்படி சாப்பிட சொல்ற? ஏண்ணே வெள்ளன சாப்பிடக்கூடாதுன்னு எவ சொன்னது? சரித்தேன், மகனுக்கு சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்காக்கும். அண்ணே உட்காருண்ணே, அப்படியே நான் உனக்கு சோறு போடுறேன். நடுண்ணே நீ உட்காரு, சாப்பிட்டுருவோம். புதுமாப்பிள்ள, நீ தண்டா கறிகாலா ரொம்ப அசதியா இருப்ப. அம்மா உனக்காண்டி சூப்பு செஞ்சு கொண்டாந்துருக்கேன், சாப்பிட்டுக்கடா. என்ன? சரிம்மா. ஏமா இவ்வளவு காலைல எப்படிமா சாப்பிட முடியும்? என்னண்ணே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சூரியன் வெள்ளை எட்டி பாக்கிறதுக்கு முன்னாடியே கறிக்கடைக்கு போய் கறிக்கடைக்காரனை தட்டி எழுப்பி நல்லா எல்லாம் ஆடா வெட்ட சொல்லி அங்கனே காத்து கடந்து கறியை வீட்டுக்கு எடுத்தாந்து நானும் வசனாவும் சேர்ந்து குழம்பு வத்தல் வறுவல் எல்லாம் செஞ்சு கொண்டாந்துருக்கோண்ணே. அண்ணே சாப்பிடுண்ணே, நடுவண்ண நீ சாப்பிட சொல்லு. பிரமாதம்மா, தெரியுதுமா, உன் சமையலோட வாசமே தெரியுதுமா. ஏப்பா ஞானா, ஏன் சாப்பாட்டை நீ வேணாங்கிற? நம்ம வீட்டு பொம்பளை கிட்ட சோறு கேட்டா முறைச்சு பாப்பாளுங்க. ஜான்சி ராணி வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கு. கறி குழம்பு வாசம் மனுஷ போய் வேட்டியை பிடிச்சி இருக்குதுப்பா. சாப்பாடெல்லாம் வேணாம்னு சொல்லாத. ஏமா நீ இலைய போடுமா, நல்லா சாப்பிடுவோம்ப்பா, வகுத்துக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. ஏம்மா முதல்ல இலைய போடுமா. தாடா இரு ஜான்சி, சட்டி கரண்டிலாம் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சட்டி கரண்டி டம்ளர் எல்லாத்தையும் நானே கொண்டாந்துருக்கேன். இங்க எவ கையும் எதிர்பார்க்க கூடாது பாத்துக்க. போடு போடு, இலைய போடு. அடேங்கப்பா, தலைவாழை இலையம்மா. ஆமாண்ணே, இந்த வீட்ல உங்களுக்கு எங்க நல்ல சோறு போடுறாங்க? இட்லி தோசை காப்பிய கொடுத்தே இல்ல ஒட்டுறாளுங்க. ஜான்சி ராணி தான். தண்ணியை ஊத்தப்பா. எடு எடு, எல்லாத்தையும் எடு. ஒண்ணுண்ணா இலைய போட்டோடனே பசி கூடுதுப்பா. என்னம்மா ரியல் எஸ்டேட்காரன் நிலத்துல கல்லு நடுற மாதிரி நடுறிய? ஏமா ஜான்சி, அண்ணே உன் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு தினுசா இருந்தாலும் உன் கைப்பக்குவம் பிரமாதம்மா. அண்ணே, நான் காய்ச்சினாலும் சரி சமைச்சாலும் சரி ரெண்டுமே சூப்பரா இல்ல இருக்கும். ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? சரிண்ணே, வேற என்ன வைக்கிட்டோம்? ஒண்ணும் வேண்டாமா, இதை சாப்பிட்டு முடிச்சாலே போதுமா? நாத்தம் தாங்கல, கவுச்சியை சரியா கழுவாம சமைச்சிருக்கு. வாயை பொழந்துக்கான திங்கிறத பத்தியில. ஏமா ஆம்லெட் இங்க எடுத்து வரேனே. யோவா எனக்கு முட்டையே வைக்கல. அவனுக்கு முட்டை வைமா, வச்சதை சாப்பிட்டேன். மருமவளே, உன் புருஷன் கேக்குறான் பாருந்தா, என்ன ஏதுன்னு பார்த்து சரி, பரிமாறு. புடி தின்னு. ஆதிர உனக்கு எனக்கு வேண்டாம். இன்னொன்னு வேணுமா? இன்னொன்னு கேப்பியே, இந்தா. ஏய், முட்டையை இலைக்குள்ள வைமா, உருண்டு ஓடுது. கரியாளா, விரட்டி புடியே, முட்டையை விடலாமா? ரசம் சோத்து கண்டாலே விட மாட்டான், கறிச்சோறு சும்மா விடுவானா? ஏறி பாயறான் பாருங்க. ஞானா, அந்த காலத்துல பழங்கானத்தன் பஸ் ஸ்டாண்டு கிட்ட கருப்பையான ஒருத்தர் மெஸ் நடத்தினான். அந்த மாதிரி இருக்கப்பா சாப்பாடு? அதென்னது? கூட்டுன வேண்டாம் வேண்டாம், கூட்டாவது புரியல. அண்ணே உங்களுக்கு இல்லம்மா போதும். கறி குழம்பு சாப்பிடும் போது கூட்டதுக்கு ஆதிர, இந்தா சிக்கன் குழம்பு, உன் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். புடி புடி புடி. அத நீங்களே கொடுக்க வேண்டியதானே? ஊத்துமா. ஊத்து ஊத்து, சாப்பிட்ற. கறி குழம்பு கரியாளா, சாப்பிடு சாப்பிடு. வேணுமா? வேணாம். கரியாளா, வாவா விருந்து விருந்துன்னு 2 நாளா காத்து கிடந்தீல, வெளுத்து கட்டு.
சரிம்மா போதும்மா. சரிண்ணே, திருப்தியா சாப்பிட்டல்ல? திருப்தியாவா? கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். சரிண்ணே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு. இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். வசந்தா, குழம்புக்கு மசாலா அம்மியில் அரைப்பான்னு நினைக்கிறேன். அது தெரியுது. நான் பாத்துக்கிறேன் போ. ம் அண்ணே, ம் உன் வீட்டு பொம்பளைங்க ரொம்ப நேரமா முறைச்சு பாக்குதுங்க. வீட்டுல பாத்திரம் எதா இருந்தா எடுத்துட்டு வர சொல்லு. வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம். சீக்கிரமா மேல போயிடலாம். ஏம்மா அவளுக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாளுமா. ரோசக்காரியம்மா நீ வேற. ஆஹா. சரிண்ணே, அப்ப நான் கிளம்புவா. என்ன வந்தா சோத்த போட்டா கிளம்பிட்ட? பின்ன என்னண்ணே, எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நான் இங்க இருந்துகிட்டு? என்ன கரிகாலா, வாடா கிளம்பலாம். மருமவளே, என் கொலை சாமி, போலாமா? இப்பவே வா. இப்போ இல்லாம வேறப்ப மறுபடியும் தானே வந்த. வந்து 3 நாள் ஆச்சுல. உன் மாமியா கூப்பிட்றா. கிளம்புற வழியே பாரு. கிளம்பு கிளம்பு. என்ன அங்கிட்டு கிட்ட முழிக்கிற? பொழைக்கிற இடத்த பார்த்து போற வழியே பாருமா. இல்லண்ணே, இப்பவே நான் போல. அம்மா வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பேசிட்டு போறேன். நீ என்ன பச்சை குழந்தையா? அம்மா வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போறதுக்கு? அம்மாலாம் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிருக்கு காசிக்கு. எப்போ வரும்னே தெரியாது. வருதோ அப்படியே வடக்கையே செட்டில் ஆயிருதோ தெரியல. வந்துச்சுன்னா சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போ. போ கிளம்பு. அண்ணே, அங்க எப்படின்னு? அங்க வசதி இல்லண்ணே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏத்தா மருமவளே, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. அத்தை எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உன் மாமனாருக்கு போன போட்டு சொல்லி அங்க ஏசிய பிட் பண்ண சொல்லிட்டேன். யாரு? ராமலிங்கம்மா? ஆமா, அவன் மாட்டிட்டு தான் மறுவலை வைப்பேன். அந்த ஆளு மட்டும் ஏசிய மாட்டலன்னு வச்சுக்க, நானும் என் மருமலும் ஒரு நட உன் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான் இருக்கோம். இந்நேரத்துக்கு ஏசிய மாட்டிருப்பான் அந்த ஆளு. இந்த பாரு தங்கம், உனக்கு என்ன வேணாலும் அத்தை கிட்ட கேளு. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன். வேற என்ன? ஏமா ஒரு வசதியும் வேண்டாமா? இருக்கிற வசதி போதுமா? அவளை கூட்டு போற வழியே பாருமா. ஏங்க, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு அங்க போகணுமா? உங்களுக்கு ஓகேனா நான் கிளம்புறேன். இல்லை வேணாம், இங்கேயே இருக்கலாம். உன் அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம். என்ன ஜென்ஸ் இது? மாமா அப்புறம் கிளம்புறோம். ஏப்பா கரியாளா, என்ன நீ அவளை மாதிரியே ஒத்து ஊதுறிய? என்ன அப்புறம் போலாங்கிற? என்ன திடீர்னு உங்க அத்தை மேல அப்படி ஒரு பாசம்? இவருக்கும் தானே வரும் இந்த ஃபேக் பாசம்லாம். அவளுக்கு அம்மா மேல பாசம், உனக்கு அத்தை மேல பாசமா? கிளம்புற வழியே பாருங்கப்பா. இல்லை மாமா, அவள் அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. அவள் ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இருந்து பார்த்துட்டு கிளம்புறோம் நிதானமா. அப்போ நான் என் புள்ளைய பிரிஞ்சு கிடக்க வேண்டியதானா? ஏம்மா, நீ ஃபோன் அடிச்சா உடனே வந்து நான் பார்க்க போகிறேன். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? புரிஞ்சுட்டு கிளம்புமா. நானும் அதுலேயும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றோம். போயேன். ஓஹோ, டேய் கரிகாலா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் தான். அத்தோட நிப்பாட்டிக்க எல்லாத்தையும். ஏம்மா, நான் சொல்கிறேன்ல, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, இங்க போட்ட ரசம் சோத்துக்கே அப்படியே மயங்கி கிறங்கி கிடக்குறியா? இருந்துக்க. உன் தலையெழுத்து அப்படி இருக்குன்னா நான் என்ன செய்ய? அண்ணே, இனிமே என் புள்ள எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்களே வச்சு பாத்துக்கங்க. நீங்க வீட்டுக்கு அனுப்புவீல்ல, அப்ப 2 பேருக்கு மொத்தமா சேர்த்து நான் மந்திரிச்சுக்கிறேன். வசந்தா வா. என்ன கரியாளா, இங்கேயே டேரா போடலான்னு பார்த்துட்டியா? ஒன்றும் சொல்லி குத்தம்லப்பா. இந்த வீட்டோட ராசி எப்படி? நேற்று ராத்திரி உன்னை மேலே உட்கார வச்சு எவ்வளோ நேரம் புத்திமதி சொன்னேன். அது எதுவும் மண்டையில் ஏறலையா? சரி, உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, எதையோ பண்ணி தொலை. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு தெரியல. பொண்டாட்டி ஏங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா அந்த வார்த்தைக்கு மயங்கி இங்கேயே இருக்கமுங்கிறேன். அவன் நேரம் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வீட்டை பற்றி தெரியல அவனுக்கு. கரிகாலா, என்னடா நேத்து வரைக்கும் 2 பேரும் டாமஞ்சேரியா இருந்தீங்க. இன்னைக்கு அவ கரிகாலனோனே அவ சொல்றதெல்லாம் கேக்குற. என்னாச்சு? அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி போச்சுக்கா. ஓஹோ, சரி சரி, போ. கரிகாலன், தேங்க்யூ.
இங்க வாங்களேன். இவளுக்காண்டி அவன் தியாக சுடரா மாறிட்டு இருக்கான். ஒருவேளை அவனை இவன் கன்சிடர் பண்ணலாமோ? ம்? என்னடி அமைதியா போறா? கோச்சிக்க மாட்டா. நாருது. முதல்ல கழுவிட்டு சாம்பிராணி போட்டு விடணும். சே, எப்படிதான் இதை தின்னாங்களோ? என்ன கௌதம், அந்த போட்டோல இருக்கிற ஆளை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? அது குணசேகரன் ஆள் தானே? ஜனனி, இதுல இருந்து விலகிடுங்க. என்ன சொல்ற கௌதம்? இனி உங்க அப்பத்த சொத்து விஷயத்துல சிஐடி வேலையை பார்க்கறத விட்டுட்டு உங்க பிசினஸ பாருங்கன்னு சொல்றேன். அந்த ஆள் யாரு? பெரிய ரவுடியா? அவனால நமக்கு ஆபத்து இருக்கா? கண்டுபிடிச்சிட்டியா நீ? யார் அவன்? எங்க இருக்கான்? ஜனனி, இது பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ இதுல இருந்து ஒதுங்கிடு, அதான் உனக்கு நல்லது. கௌதம், ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுன்னு பார்த்தா ஏதோ சஸ்பென்ஸாவே பேசிக்கிட்டு இருக்க. சக்தி, ஒரு நிமிஷம். கௌதம், பெரிய பிரச்சனைனா என்ன பிரச்சனை? அந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. திரும்பவும் சொல்றேன், இந்த சொத்து பிரச்சனைலாம் உங்களுக்கு வேண்டாம். ஒதுங்கி போயிடுங்க. உங்க எதிர்காலத்தை பார்த்துக்கோங்க. இதுல தலையிட்டா பல சிக்கல்கள் வரும், அதுவும் விலக முடியாத சிக்கல்கள் வரும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், விலகிடுங்க. முடியாது கௌதம், இது அப்பத்தாவோட உரிமை. இதை நான் விட்டு கொடுக்க முடியாது. உன்னால கண்டுபிடிக்க முடியலனாலும் சரி, இல்ல கண்டுபிடிச்சத சொல்ல தயங்கினாலும் சரி, நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்ல. போலீஸ்க்கு போக வேண்டான்னு பாக்குறேன். சரி, ஓகே, உன்னால முடியல, விட்டுரு. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த ஆளை மட்டும் நான் விட மாட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். சக்தி, வா போலாம். அதிசயம்தான். உங்க அண்ணன் பின்னாடி ஓடாம வீட்டிலே நின்னுக்கிருக்கிய. உங்ககிட்ட தாங்க பேசிக்கிருக்கேன். விருந்துண்ட மயக்கத்துல இருக்கியலோ? நான்லாம் இத்தனை வருஷம் என் கையால எவ்வளவு ஆக்கி போட்டிருப்பேன். ஒரு தரமாவது நல்லா இருக்குன்னு விளையாட்டுக்காவது சொன்னதுண்டா? இன்னைக்கு எங்கிட்ட இருந்தோ சாராயம் காய்ச்சறவ வந்து வாய் நிறைய வெத்தலையை போட்டு கொதப்பிக்கிட்டு எல்லார் மேலேயும் எச்சியை தெறிக்க விட்டு பரிமாறிக்கிருக்கா. பல்ல இழிச்சுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்றீங்க. நான் அதை பத்தி பேச வரல, என்னவோ பண்ணிக்கங்க. நான் சொல்ல வந்தது, இந்தா இங்க வாடி ஐஸ்வர்யா, வா. உங்க புள்ள நாளைக்கு வேற ஒரு பள்ளிக்கூடம் போக போகுது, அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏங்க, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எதுவுமே பேச மாட்டியலா? நீ சொல்றதெல்லாம் மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நான் சொன்ன ஒத்த வார்த்தையை கூட நீ கேட்கல, அப்படிதானே? சும்மா பேச வந்து இம்புட்டு வருஷம் கேட்டுக்கு தானே இருந்தேன். நீங்க சொல்றது பூராத்தையும் கேட்டுக்கு தானே இருந்தேன். அதனாலதான் என் வாழ்க்கைய பாலா போச்சு. என்னடி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிய? ஒம்பளுக்குன்னு வந்திருக்கியா? ஏங்க, என் வாழ்க்கையே பாலா போச்சுங்கிறேன்.
அது உங்களுக்கு வம்பிழுக்கிற மாதிரி இருக்கா? இல்ல நானும் ரொம்ப நாளா பாத்துக்குதான் இருக்கேன். கடைசி இந்த அப்பத்தா வீட்டுல பொங்க வைக்க போனப்ப பேசுனது அடிச்சது. அதுக்கப்புறம் நீங்க ஒத்த வார்த்தை பேசல. ஏதாவது விவரம் வீட்டு விஷயம்னு பேச வந்தா ரூமுக்குள்ள இருந்து வெளியே ஓடியாந்து இணைய நின்னுக்கிறது. எதை பேச வந்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு போறது. சரி ராத்திரியாவது ஏதாவது பேசலாம்னா அங்கிட்டு புரண்டு படுக்கிறது. எல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிருக்கீங்களா? ஏங்க ஒரு கட்டுனவ தன் புருஷனை பார்த்து சொந்த கால்ல நில்லு தன்மானத்தோட வாழுங்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா? ரேணுகா பேசாம போயிரு, இல்ல பல்லுகளை உடைச்சிடுவேன். வேற என்ன செய்ய முடியும் உங்களால? சும்மா உனா புலம்புறதுக்கு வந்துருது கூட்டமா சேர்ந்துக்கிட்டு. வேற வேலையே இல்லை உங்களுக்குலாம். போங்க எல்லாரும். ஏய் நீ எதுக்குடா நடுவுல வந்து பாயிர? ஆமாண்டா நான் புலம்புற மாதிரி தான் உனக்கு தெரியும். பேச்சுவார்த்தையில என்ன மூஞ்சி வச்சுக்கு வந்த? வந்துட்டாங்க ஆள் ஆளுக்கு பேசுறதுக்கு. என்ன நடக்குது என்ன ஒரு மண்ணும் தெரியாத வாயை மட்டும் எடுத்துக்கு வந்துடுறது. ஏ உங்க ஆம்பளை கூட்டத்துக்கெல்லாம் நான் சவால் விட்டு சொல்றேன்டா, எங்க வாழ்க்கைய ஒரு நாள் நீங்க வாழ்ந்து பாருங்கடா, அப்ப தெரியும் நீ என்ன செஞ்சு கிழிச்ச, வீட்டுல என்ன வேலை பாக்குற. இதையெல்லாம் பேசுற வாய் தானா மூடும். ஏய் போ, சும்மா நின்னு கத்திக்கிட்டு இருக்காத. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, நல்ல மனுஷங்களா இருந்தா உங்க வாயெல்லாம் என்னைக்கோ மூடி இருக்குண்டா. கண்ணால பாக்குறீல்ல, எதையுமே மனசுல நிறுத்த மாட்டியலா? குணசேகரம் மண்டையில முளைச்ச 2 கொம்புன்னு உங்களை நினைச்சுக்கிருக்கீங்களா? ஏய் பெரிய இவன் மாதிரி பேசிக்கிருக்கீங்க 2 பேரும். உங்களைய பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மண்டையாட்டி பல்லு புடுங்கி ஊருக்குள்ள போன உங்களைய பார்த்து சலாம் போடுறவன், கும்பிடு போடுறவன், துண்டை எடுத்து கக்கத்துல வைக்கிறவன், இவையெல்லாம் உங்களுக்காக எதுவும் செய்யலையா? உங்க அண்ணன் சம்பாரிச்சு வச்சிருக்காரு காசு, அதுக்காக தான் உங்களுக்கு கும்பிடு போடுறான். அத முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. ஏ கதிரே, காசு இல்லாம கையை நீட்டி பாரு, அடிச்சே கொன்றுவாங்க. அன்னைக்கே ஜனனி ஒரு போடு போட்டுச்சுல, உங்க அண்ணன் காசு இல்லாம ரோட்ல நடந்து போனா ஒரு நாய் கூட சீண்டாதுன்னு. அவருக்கே அந்த நிலைமைனா உங்க நிலைமையை யோசிச்சு பாத்துக்கிறீங்க. அன்னைக்கே ஜனனி ஒரு போடு போட்டுச்சுல, உங்க அண்ணன் காசு இல்லாம ரோட்ல நடந்து போனா ஒரு நாய் கூட சீண்டாதுன்னு. அவருக்கே அந்த நிலைமைனா உங்க நிலைமையை யோசிச்சு பாத்துக்கிறீங்க. அந்த ஆளாச்சும் பரவாயில்லையா, ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சு காசை வச்சிருக்க அவன் பேசுறான். நீங்க எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஏண்டா கூட பிறக்கிறதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாடா? அதெல்லாம் ஒரு பெரிய பதவி நினைச்சு சுத்திக்கிருக்கீங்க 2 பேரும். உங்க 2 பேருக்கும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க வெளிய போனா குணசேகரன் தம்பினா தான் உங்களுக்கு மரியாதை. மத்தவங்க அவங்க உங்களை பாக்குறதும் அந்த பேரை வச்சுதான். அது இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, மண்ணோட மண்ணா போயிருவீங்க. சலாம் போடுறது சிரிக்கிறதெல்லாம் உங்க பெரிய மெத்தனத்தை பார்த்து நீங்க நினைச்சுக்கிறீங்களா? எல்லாம் குணசேகரனோட காசு, அதைத்தானே அவரு சொல்லி சொல்லி காட்டுறாரு. உங்க அறிவுக்கு விளங்காதா? இல்ல அறிவே இல்லையா? உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒட்டுண்ணி வாழ்க்கை, அதுக்கு பொண்டாட்டி புள்ள வேற. ஏய் ரொம்ப பேசிட்டு தெரியற. இந்தாருங்க உங்ககிட்ட தீர்க்கமா சொல்றேன், அவன் எப்படின்னு கேட்க மாட்டான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணேன்னு தலைய ஆட்டிக்கிட்டு அந்த ஆள் பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி போய்க்கே இருந்து உங்க வாழ்க்கையை இப்படியே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் விட்டுட்டு சொந்தமா சுயமா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்க. அப்புறம் நான் நீங்க சொல்றத கேக்குறேன். பேச வந்துட்டார், எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்குறது, அடிக்கிறது, மிதிக்கிறது, அண்ணன் சொல்றத கேக்குறது. பொண்டாட்டி புள்ள ஒரு கேடு உங்களுக்கு. வாங்க, எத்தனை தூரம் சொல்றது உங்களுக்கு? இந்த புள்ள வளர்ந்து நிக்குது, இதுக்கு மேல தினம் இந்த சண்டையை என்னால போட்டு இருக்க முடியாது. என்னால முடியாதாயா? நான் இந்த தொண்டோலியத்துல இருந்து விலகிக்கிறேன், என்னால முடியாது. பொண்டாட்டி செத்துட்டான்னு நினைச்சுக்கிறீங்க. நாளைக்கு உள்ள புது பள்ளிக்கூடத்துக்கு போகுது, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா போத்தான் போறான். ஒரு அப்ப நான் நினைச்சு அதுக்கு சந்தோஷப்படுவீங்களோ, இல்ல உங்க அண்ணனுக்கு தம்பியா 2 பேரும் நின்று மல்லு கட்டிக்கு அதுக்கு வேதனை வருத்தப்படுவீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்க பாடு, ஏதோ பண்ணிக்கிறீங்க. மனுஷங்க எல்லாம் கூட இருந்து சொல்ல கண்ணு தெரியாது, எல்லாம் பட்ட பின்னாலதான் புத்தி வரும்.
தரு இப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்தானு வையு, மொத்தமா விபூதி அடிச்சுட்டு அவளுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருப்பாளுங்க. என்ன இவளுக்கெல்லாம் சாத்துனாதான் அடங்குவாளுங்க. என்ன பாக்குற? அவங்களோட ஹைட் என்ன, உன்னோட வெயிட் என்ன, தூக்கி போட்டு மிதிக்க வேண்டாம். பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? சீ, எனக்கே அசிங்கமா இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க? மூச்சுக்கு 300 தடவை மீசையை முறுக்கிறல, ஏதாவது செஞ்சு தொலையேன். உங்கள்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படியே மரம் மாதிரி நில்லு.